ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 3/9/2023 ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அமிர்த சித்த யோகம். இன்னைக்கு பார்த்தேன்னா சதுர்த்தி 4வது நாள், பௌர்ணமியிலிருந்து 4வது நாள், தேய்விரை சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். இன்னைக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சாயந்தரம் ஒரு 4-4:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போகிறார். அதாவது மீன ராசியிலிருந்து சந்திர பகவான் மேஷ ராசிக்கு போகிறார். சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கோல்சாரத்தின் நிலை என்னன்னு பார்ப்போம். மேஷத்தில் ராகுவும் குருவும், சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே சந்திர பகவான் வந்துடுறார். கர்க்கடகத்தில் சுக்கிர பகவானும் வக்கரகதியில், சிம்மத்தில் சூரிய பகவானும் புத பகவானும், கன்னியில் செவ்வாய் பகவான் இருக்கார், கேது பகவான் துலாத்திலையும், மகரத்தில் வக்கரம் பெற்ற சனி பகவான், மீனத்தில் சந்திர பகவான். அதாவது சந்திர பகவான் சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலாம் இருக்கார். அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷராசிக்கு போகிறார். இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாயந்தரம் ஒரு 4-4:30 வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு கன்னியா ராசிக்காரர்களுக்கு பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். தேவைப்பட்டால் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய கீரைத்தண்டு, கீரைக்கட்டு ஒன்று வாங்கி பசுமாட்டை கொடுத்துட்டு போகும்போது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இன்னைக்கு உண்டான தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு வந்திருக்கு. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா என்ன? அதாவது 2 சதுர்த்திகள் வரும். அதாவது வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து பார்த்தடையானால் பிரதமை, துவிதியை, திருத்தியை, சதுர்த்தின்னு 4ஆம் நாள். பௌர்ணமியோடு சேர்த்தோம்னா 5வது நாள் வரும். 4ஆம் நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து 4ஆம் நாள் சதுர்த்தி, 4ஆம் நாள் வரக்கூடியது. இது பௌர்ணமியிலேருந்து வரக்கூடியது தேய்பிறைக்கு உண்டானது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி. இப்போ நம்ம இருக்கிறது. இதே வளர்பிறையாக இருந்ததுன்னா சுக்லபக்ஷ சதுர்த்தி. ஆவணி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தியில் தான் விநாயக சதுர்த்தி வரும். சரி, இந்த சுக்லபக்ஷ சதுர்த்திக்கும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்திக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? சங்கடஹர சதுர்த்தி, வர சதுர்த்தி அப்படின்னு பேர். அதாவது பௌர்ணமியிலே, அதாவது சுக்லபக்ஷத்துக்கு உண்டான வளர்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். வர சதுர்த்தி அப்படின்னா எந்த வரங்களை கேட்டீர்கள்னாலும் எதை வைத்துக்கொண்டு இது எனக்கு வேணும்னு நினைச்சு பிள்ளையார வேண்டினீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அது வர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சங்கட ஹர, ஹர என்றால் அந்த விஷயத்தை விமோசனம் அடையிறது. சங்கடஹர சதுர்த்தி. அதனால் விநாயக பெருமானை ஒரு 11 முறை சுற்றிட்டு தலையில் குட்டிண்டு ஒரு 9 தரமாவது தோப்புக்கரணம் போட்டுட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான சங்கடங்களும் தீரக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். விநாயக பெருமானை பொறுத்தவரையும் நவகிரகங்களையும் கட்டினவர். அதை தவிர கேத்துவுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் விநாயகர். ஏன் கேத்துவுக்கு அதிபதி அப்படின்னா இருக்கக்கூடியதிலேயே கொடுமையான கோள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேத்து பகவான். ஏன்னா பாம்பிலேயே கொடுமையானது ராகுவை விட கேத்து தான் கொடுமையானது. அதாவது எல்லா கிரகத்தையும் விட உங்களுக்கு ராகு கேத்து வலிமையானது. அந்த ராகு கேத்துவில் ராகுவை விட வலிமையானது கேத்து பகவான். ஏன்னா கேத்து பகவானுக்கு அதனால தான் இருக்கிற இடத்தை சுருக்கிடுவார். அதை தவிர அவருக்கு கொடுக்கப்பட்டது விம்சோத்தரி திசையில் 7 வருஷம். 7 வருஷத்தில் ஒரு மனுஷனை தலைகீழ மாற்றக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியவர் கேத்து பகவான். உடல் நலத்திலையும் சரி, மன நலத்திலையும் சரி, பொருள் நலத்திலையும் சரி, எந்த ஒரு விஷயத்திலையும் கேத்து பகவான் அவ்வளோ மோசமான நிலைக்கு கொண்டு போடுவார். உங்களுடைய கர்ம வினைகளை கண்கூடாக பார்க்க முடியும்.
இந்த கேது பகவானுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விநாயகர். அதனால தான் வந்து விநாயகருக்கு அவ்வளோ பெரிய பெருமை. விநாயகரை பார்த்த அதாவது எந்த ஒரு கேதுவின் மூலியமாக, அதாவது இந்த திருமண தடங்கள், ராகு கேதுவினால தடங்கள் இருக்குது, அதாவது ராகு கேது தோஷம் இருக்குது சாமி, அதனால் வந்து திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்குது, விநாயகர் கோவிலுக்கு போகிறதன் மூலியமாக போடும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி, அதாவது 5ஆம் இடம் சுத்தம் இல்லை, 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பார்வை இல்லை, சுபர்கள் பார்வை இல்லை, கேது பகவான் இருக்கார், விநாயகரை சுத்தம். அதுவும் வன்னி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய வன்னி மரத்து இலை வந்து விநாயகருக்கு ரொம்பவும் விசேஷம். அந்த இலையில் அர்ச்சனை பண்ணுறதும், அதை தவிர வந்து அருகம்புல்லில் வந்து மாலை கட்டி போடுறதும், எருக்க இலை எருக்கம் பூவில் வந்து அர்ச்சனை பண்ணுறதும் விநாயகப் பெருமானுக்கு பெரிய ஏற்றம். அதனால் வந்து சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு கார்த்தால் வந்து குளிச்சுட்டு மொத்தம் உபவாசம் இருக்கணும், எதுவும் சாப்பிடக்கூடாது. சாயந்தரம் வந்து அந்த விநாயகருக்கு உண்டான பழங்கள் அந்த இது எல்லாத்தையும் வந்து விநாயகருக்கு படைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். எல்லாம் முடிஞ்சு அந்த அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சு பெருமாளுக்கு செய்ய வேண்டிய இதுவெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய இதுவை முடிச்சுக்கலாம். இது சங்கடஹர சதுர்த்தியினுடைய மிகப்பெரிய மகிமை. சங்கடஹர சதுர்த்தி வந்து கிட்டத்தட்ட மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பண்ணுவாள். அந்த மாதிரி பண்ணுறதன் மூலியமாக அவள் நினச்ச காரியங்கள், அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்றது வந்து இந்த வழியாக வந்துட்டுருக்கு. அதனால் சங்கடஹர சதுர்த்திக்கு அவ்வளோ பெரிய ஏற்றம். ஒரு பேருக்கு ஒரு தேங்காயை வாங்கி உடைச்சிட்டு 11 பிரதட்சணம் பண்ணிவிட்டு 9 தரம் வந்து தோப்புக்கரணம் போட்டுட்டு தலையில் கூட்டிட்டு பண்ணிட்டு இல்லையானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை 3/9/2023 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதே ஆனால் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டைம் ஸ்லாட் அலாட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போடுங்க. அதன் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தினுடைய பிடிஎஃப்பை போட்டுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன், என்ன கட்டணம் அப்படின்றதையும் அதில் கொடுத்துட்றேன். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 3/9/2023 ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்க. நண்பர்களோடு செலவு பண்ணுவீங்க இன்றைக்கி பார்த்தீர்களேனா. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கே வர்றது பெரிய விசேஷம். குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றம். ஏன்னா குரு சந்திர யோகம் அமையிறதுனால எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதை நினைத்தாலும் கண்டிப்பாக வெற்றி வரும். இன்றைக்கி வந்து திருமணத்திற்கு யோகம் அதிகமாக இருக்குது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார் வக்கரகதியில். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அதிபதி வந்து 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி வந்து 12ஆம் இடம் சுபப்பெற்று போகிறது. அதனால் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். புதிய விஷயங்கள் வரும். செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா 3ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். குருவினுடைய பார்வை இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 11 சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் அமையிறது. எந்த ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக பெரிய வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உற்றத்தார் சுற்றத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கிட்டு வாங்க, கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க.
கடகராசி புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கி வந்து 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துக்கும் போகிறார். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் இடத்துல ராசிநாதனே போயிருக்கிறது பெரிய ஏற்றம், தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. இன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுக்கு பொது காரியங்களில் ஹானரரி பொசிஷன் கொடுப்பா, ஹானரரி போஸ்ட்டில் ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. விநாயகருக்கு வந்து இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மகம்பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். 2ஆம் அதிபதியும் கூட இருக்கார். உங்களுக்கு இன்றைக்கி ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் சாயந்தரத்துக்கு மேலே வந்துடுறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது. 12ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி வரும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாத்ரி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதாவது சோழிங்கநல்லூரில் போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். இன்றைக்கி பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு தொடர்பு வரும், திடீர் பணம் வரவு வரும். ஷேர் அது மாதிரியான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க. நல்ல ஒரு டிப்ஸு கிடைக்கும். நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை அன்றைக்கி நீங்கள் இது பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. புத பகவான் கல்விக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர், அவருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் வந்து ஹயக்ரீவ பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். இன்றைக்கி சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வந்து ரொம்ப வலுப்பெற்று போயிருக்கு. சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்குது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. தாயாருக்கு நெய் விளக்கு போடுங்க, ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. குங்குமம் கலர் கையில் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 11 இருக்கார். ராசிக்கு 11 இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெரிய ஏற்றத்தோடு இருக்கார். ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய இடமானது 11ஆம் இடம். அந்த இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால நீங்கள் நினைச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் வந்து புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு சந்திர யோகம் அமைகிறது 6ஆம் இடத்துல. வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பரிக்கல் போயிட்டு வாங்க. பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பரிக்கல் நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கையில் வந்து ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். எதை தொட்டாலும் பணம் வரவு இருக்கும். இன்றைக்கி 5ஆம் இடத்துல சந்திர பகவானும் சேர்ந்திருக்கார். குரு சந்திர யோகம். குழந்தைகள் மூலியமாக திடீர் இமேஜ் வரும். உங்களுடைய நண்பர்களை போய் சந்திப்பீங்க. உறவினர்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. போய் இந்த ஐவிஎஃப்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி போய் கண்டிப்பாக ஐவிஎஃப் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் அவருக்கு ஒரு 3 முழம் மல்லிப்பூ வாங்கி போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சமசப்தமத்தில் சுக்கிர பகவான் வக்கரகதியில் இருக்கார். அதனால் உங்களுடைய எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். இன்றைக்கி 4ஆம் இடத்துல
குருவோடு சேர்ந்த சந்திரன் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வீட்டுக்குன்னு ஏதாவது அலங்கார பொருட்கள்லாம் வாங்குவீங்க. திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். உங்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா பணவரவு அபரிமிதமாக இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் நிச்சயமாக திருமண பிராப்தி ஏற்படும். முயற்சி ஸ்தானம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுருக்கவளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நல்ல ஒரு மெயில் வந்திருக்கும். இன்றைக்கி போய் பாருங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் குங்கும கலர் வச்சுக்கோங்க. மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். சூரியனும் வலுப்பெற்று போயிருக்கார். அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைகிறது. பெரிய மாற்றம் நிகழக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். அதற்கு பிறகு 2ஆம் இடத்துல போய் குரு பகவானோட சேர்ந்துருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.